வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடெக் பிராண்டில் வந்து எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது, XM18க்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒயரிங் கனெக்ஷன் பண்ணிட்டோம், ஃபேஸ் வந்து கொடுத்துட்டோம், நியூட்ரலு, சென்சார் கேபிள் கனெக்ஷன் பண்ணியாச்சு, எர்த்தையும் இங்கே கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஃபேனு, மோட்டரோட லெஃப்ட் ரைட்டு, ஹியூமிடிட்டிக்கான இது மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது சப்ளை வந்து இதில் வரும். உங்களுக்கு சப்ளை வந்து இதில் தான் வரும். இதுக்கு நியூட்ரல் வந்து இந்த காமன்லேருந்து தான் நம்ம வந்து நியூட்ரல் எடுக்கணும். ஹீட்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் வந்து இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 21 வந்து ஃபேஸ் வரும், நியூட்ரல் வரும், அடுத்து நியூட்ரலு, அடுத்து ஃபேஸு. அதாவது ஹீட்ரு 1 ஹீட்ரு 2க்கு மட்டும் ஃபேஸ் நியூட்ரல் வந்து செப்பரேட்டாக வந்துடும். ஃபேனுக்கு மோட்டரோட நியூட்ரலு, அதேமாதிரி லைட்டோட நியூட்ரலு, ஹியூமிடிட்டிக்கான நியூட்ரல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காமன்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, அதில் கிளியர் ஆகிடுங்க. ஒயரிங் பண்ணி நான் காட்ட போதில்லை, எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது மட்டும் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சாச்சு. மொத்தம் இதில் ப்ரோக்ராமிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா P9 வரைக்கும் இருக்குது. ஹியூமிடிட்டியோட இதுவில் வந்துடும், எக்ஸாஸ்டிங் அந்த இதுவில் வந்துடும். அதே மாதிரி டைமர் ஃபங்க்ஷன்ஸு இந்த இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா F1லேருந்து F9 வரைக்கும் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எரர் கோடு, இந்த எரர் கோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். அதாவது E4ன்றது வந்து லோ டெம்பரேச்சருக்கான எரர் கோடு, அதுதான் வந்து இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ கரண்ட்டாக செட் பண்ணியிருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து 38, கரண்ட்டாக செட் பண்ணியிருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி வந்து 60% வந்து செட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்ன டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது, கரண்ட்டாக வந்து என்ன டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது அப்படின்றது வந்து, அதாவது இப்போ இந்த ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து என்ன, ஈரப்பதம் என்ன அப்படின்றது தான் மேலே இருக்கிறதுல நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக செட் பண்ணக்கூடிய இதில் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் தான். செட் பட்டனை அழுத்தி பிடிக்கணும், 3 செகண்ட் அழுத்தி பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டிடின்றது வந்து டெம்பரேச்சர். ஸோ இந்த டிடின்னு வந்த பிறகு அப்பு டவுனை நம்ம ப்ரெஸ் பண்ணி, ஸோ டெம்பரேச்சர் வந்து நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் இருக்குமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். 37.5 தான் நம்ம ஸ்டாண்டர்டாக செட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர். ஸோ அதை செட் பண்ணிக்கிட்டோம். செட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து ஹெச்ஹெச்னு வரும். ஸோ ஸ்டாண்டர்டாக என்ன ஹியூமிடிட்டி செட் பண்ணணும் அப்படின்றத வந்து கேட்கும். ஸோ ஸ்டாண்டர்டாக வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா 60% யூஸ் பண்ணலாம். ஸோ 60% வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து ஹியூமிடிட்டி வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ செட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கணும். என்டரை வந்து டீப் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ டீப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். அதாவது அவுட்டர்லேயே வந்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டியை வந்து செட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் இது. ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் மோடு உள்ள போகணும். ப்ரோக்ராமிங் மோடுல போகணும் அப்படின்னா செட்டையும் அப்பர் பட்டனையும் அழுத்தி பிடிக்கணும். ஸோ அழுத்தி பிடிச்சின்னா ப்ரோக்ராமிங் மோடு போயிடும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே P0, இந்த P0ன்றது வந்து ஹை அலாரம், அதாவது 38.2க்கு மேலே போகும்போது எனக்கு வந்து அலாரம் இன்டிமேஷன் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து P1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை வந்து அப் லிமிட், அதாவது எனக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து 37.7க்கு மேலே போனால் எனக்கு எக்ஸாஸ்டிங் ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நான் பார்த்தீங்கன்னா 38 நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ P1 வந்து 38க்கு மேலே எனக்கு டெம்பரேச்சர் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ்டிங் ஆகணும். அடுத்து P2வில் வந்து 38க்கு மேலே போச்சுன்னா எக்ஸாஸ்டிங் ஆகணும்னு சொல்லியிருக்கேன்ல, திருப்பி எனக்கு வந்து 37.7 வரும்போது எக்ஸாஸ்டிங் ஆஃப் ஆகணும் அப்படின்றது வந்து நம்ம செட் பண்ணுறோம். அதுக்கடுத்து P3ன்றது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வெளியில் செட் பண்ணிக்கக்கூடிய டெம்பரேச்சர் 37.5, அது வந்து ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து P4 37.5 வந்தோடனே எனக்கு ஆஃப் ஆகிடும். திருப்பி ஆன் ஆகணுன்றது வந்து 37.3 வரும்போது தான் ஆன் ஆகணும். ஸோ 2 பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸில் நான் வைக்கிறேன். ஸோ 37.3. அதுக்கடுத்து P5ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் 2க்கான வந்து செட்டிங் பாயிண்ட்டு. ஸோ P1 அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா P3 P4 வந்து ஹீட்டர் 1க்கான செட்டிங்கு, P5 வந்து ஹீட்டர் 2க்கான செட்டிங்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே வேல்யூவில் நீங்கள் செட் பண்ணுறதுனால செட் பண்ணிக்கலாம், இல்லை அதை விட ஒரு 2 பாயிண்ட் எனக்கு கம்மியாக தேவைப்படும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 37.3 வந்தால் ஹீட்டர் 2 செட்டிங் வந்து எனக்கு ஆஃப் ஆகணும் அப்படின்றது வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ ஆஃப் ஆன பிறகு திருப்பி எப்போ ஆன் ஆகணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுலேருந்து 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வரும்போது எனக்கு வந்து ஆன் ஆகணும் அப்படின்றது வந்து P6ல் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 6ல். ஸோ அதுக்கு அடுத்து P7ன்றது வந்து இன்எஃபிஷியன்ட் டெம்பரேச்சர், அதாவது வந்து எனக்கு டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இன்டிமேஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் செட் பண்ணுறது.
36.7. அடுத்து P8 போகும்போது ஹியூமிடிட்டியோட ஐ வார்னிங் பாயிண்ட். எனக்கு வந்து 70% மேலே ஈரப்பதம் வந்து போகுது அப்படின்னா எனக்கு வந்து இன்டிமேஷன் ஆகணும் அப்படின்றது வந்து நம்ம செட் பண்ணுறோம். பட் நம்ம ஷட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால எனக்கு வந்து ஆவரேஜாக 60% தான் இருக்கணும். 60க்கு மேலே எனக்கு 65 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு இன்டிமேஷன் ஆகணும் அப்படின்றதுக்கான செட்டிங் வந்து செட் பண்ணுறோம் 65ன்றது. ஸோ அதுக்கு அடுத்து P9ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டியோட அப் லிமிட். எனக்கு வந்து 60 வரைக்கும் தான் ஹியூமிடிட்டி போகணும். 60க்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடணும். ஸோ அதுக்காக நம்ம செட் பண்ணுறது. அதுக்கு அடுத்து 60க்கு போயிடுச்சு, போன பிறகு திருப்பி எவ்வளோயில் ஆன் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணுறது வந்து 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வச்சுப்போம். 58 வந்தோடனே எனக்கு வந்து ஆன் ஆகணும். ஏன்னா நம்ம ஹீட் யூஸ் பண்ண போகிறதுனால. ஸோ 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வச்சா தண்ணி வந்து ரொம்ப நேரம் சூடாக ஆரம்பிச்சிடும். ஸோ 2 பாயிண்ட்லேயே எனக்கு ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி அதிகமாக போச்சுன்னா எக்ஸாஸ்டிங் பண்ணுறதுக்கான வேல்யூ. எனக்கு 65%க்கு மேலே போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ்டர் வந்து ஆன் ஆகிடும். திருப்பி ஆன் ஆன எக்ஸாஸ்டர் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்றது வந்து பிடி. ஸோ 5% கம்மியான பிறகு எனக்கு திருப்பி ஆன் ஆகிடணும் அப்படின்றத வந்து நான் செட் பண்ணுறேன். பிஇன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெட் எக்ஸாஸ்டிங் ப்ரொடக்ஷன்றது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம், 0லேயே இருக்கட்டும். அதுக்கடுத்து பிபின்றது வந்து லோ ஹியூமிடிட்டி வார்னிங் பாயிண்ட். ஸோ 50% எனக்கு 50க்கு கீழே போகும்போது லோ ஹியூமிடிட்டிக்கான வார்னிங் பாயிண்ட் வந்து எனக்கு இன்டிமேஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டிக்கான ப்ரோக்ராமிங் செட்டிங் வந்து இதில் செட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து E4 வந்து லோ டெம்பரேச்சராக இருக்குது. அதனால அலாரம் இன்டிமேஷன் வந்து நம்மளுக்கு இன்டிமேஷன் ஆகுது. பட் அலாரம் பஸ்ஸர் சவுண்ட் வந்து கேட்கலன்னு வைங்க, நான் மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த என்ட்ரு பட்டனை எடுத்து விட்டீங்க அப்படின்னீங்கன்னா சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். இந்த அலாரம் சவுண்டு கேட்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மியூட் பண்ணிக்க முடியும். பட் XM18 விட இதில் வந்து சவுண்டு வந்து அலாரம் சவுண்டு வந்து கம்மியாக தான் கேட்கும். ஓகேங்களா, XM18 அதிகமாக கேட்கும், அதை விட இதில் வந்து கம்மியாக தான் கேட்கும். அதுக்கடுத்து மோட்டர் செட்டிங்கும் எக்ஸாஸ்டிங் செட்டிங்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் பட்டனை அழுத்தி பிடிச்சி டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா F1 வரும். மோட்ரு எவ்வளோ நேரத்துக்கு கழித்து ஆன் ஆகணும் அப்படின்றது கேட்குது. 90 மினிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம், 90 நிமிஷம். ஸோ 90 நிமிஷம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து எனக்கு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றத நான் செட் பண்ணுறேன். அடுத்து F2. ஸோ அடுத்து F2 வந்து செகண்ட்ஸில் காட்டும். ஸோ 180 செகண்ட்ஸ் வந்து மோட்ரு வந்து எனக்கு ஆன் ஆச்சுன்னா ஃபங்க்ஷன் ஆகணுன்றது. ஸோ அவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக வேணாம். ஸோ நம்ம கம்மி பண்ணி 55 செகண்ட்ஸ்ன்ற வந்து நம்ம செட் பண்ணிப்போம். ஸோ 55 செகண்ட்ஸுக்கு வந்து எனக்கு மோட்ரு ஃபங்க்ஷன் ஆகணுன்றது நான் செட் பண்ணிவிட்டேன். F3 வந்து எவ்வளோ டைம் மோட்ரு வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னு கேட்குது. ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ண வேண்டாம், 0ன்னு இருக்கட்டும். அதுக்கடுத்து F4 வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் வந்து எக்ஸாஸ்டிங் ஃபேன் வந்து ஆன் ஆகணும், அதாவது டிஃபால்ட்டாக இது ஃப்ரெஷ் ஏர் இன்லெட் ஆகிறதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை வெளில போகிறதுக்கும் ஸோ சர்க்குலேஷன் பண்ணுறதுக்காக கேட்குது. ஸோ 120 இருக்குது. நம்ம டிஃபால்ட்டாக இது வந்து 240 வைப்போம். 240 போது 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து வெளில எக்ஸாஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ 240 நான் செட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாஸ்டிங் 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆன் ஆகும். ஆன் ஆகி எவ்வளோ நேரம் ஓடணும் அப்படின்றது வந்து நம்ம செட் பண்ணணும். அது வந்து 30 செகண்ட்ஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து F6 வந்து கேலிப்ரேஷன், டெம்பரேச்சருக்கான கேலிப்ரேஷன். F7 வந்து ஹியூமிடிட்டிக்கான கேலிப்ரேஷன், ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்ததுன்னா. F8ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டோட செட்டிங்ஸு. லைட் வந்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து ஆன் ஆகணும், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்கு. பட் இதில் வந்து நம்ம F9 வந்து டைமிங் செட் பண்ணிங்கன்னா தான் அந்த மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு செகண்ட் ஆன் ஆகணும், எனக்கு வந்து 10 செகண்ட் ஆன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ஸோ 1.5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் 10 செகண்ட் வந்து லைட் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். பட் வந்து இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் இதை வந்து 0னே வச்சிடுறோம். அதுக்கடுத்து FFன்றது வந்து மோட்டரோட கவுண்ட்டு. ஸோ மோட்ரு வந்து எத்தனை கவுண்ட் வந்து ஓடுது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கான செட்டிங் இது. ஓகேங்களா, இது எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா,
ஸோ இதுதான் வந்து ஒரு கண்ட்ரோலரில் எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்றதுக்கான மெத்தடு. அடுத்து மோட்ரு கவுண்ட்டு ப்ளஸ் வந்து டேஸ், இந்த கண்ட்ரோலர் இந்த மிஷின் ஆன் ஆனதுலேருந்து எத்தனை நாள் வரைக்கும் ஓடிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னீங்கன்னா என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கவுண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதேமாரி என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் கவுண்ட் வந்து உங்களுக்கு விழும். ஸோ T1 T2 அப்படின்றது வந்து இங்கே மென்ஷன் ஆகும். ஆக்சுவலாக T1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா T1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் கவுண்ட்டு. ஸோ மோட்டர் கவுண்ட் வந்து ஒரு டைம் தான் ஆகிருக்கு. கண்ட்ரோலில் வந்து நம்ம இன்றைக்கி தான் ஆன் பண்ணுறோம். ஸோ அதனால் இன்றைக்கி கவுண்ட் வந்து உள்ளாது. ஸோ 24 மணி நேரம் கவர் ஆகும்போது இந்த கவுண்டிங் வந்து உங்களுக்கு கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணணுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது மிஷினை ஆன் பண்ணதுலேருந்து எத்தனை நாள் வந்து ஆஃபே ஆகாமல் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து நீங்கள் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குது. அது போக இந்த எரர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா E4னா லோ டெம்பரேச்சர் அப்படின்றதுக்கான எரர் கோடு. இந்த மேனுவல்லே டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 6 எரர் கோடு இருக்குது. E1 E2 E3 E4 E5 E6 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் சென்சார் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா E1ன்னு எரர் காட்டும். ஹியூமிடிட்டி சென்சார் ஃபெயிலியர் ஆச்சுன்னா E2ன்னு காட்டும். இதே வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா E3ன்னு காட்டும். ரூம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது அப்படின்னா E4ன்னு காட்டும். ஸோ அதுதான் இப்போ காட்டிகிட்டு இருக்குது. அதேமாரி ஹியூமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது அப்படின்னா E5 காட்டும். ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா E6ன்னு காட்டும். ஸோ இதுதான் வந்து எரர் கோடு, இதில் இருக்கக்கூடிய எரர் கோட்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் லிலிடெக் பிராண்டில் வந்து எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒயரிங் கனெக்ஷன் மட்டும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணல. அதாவது ஒயரிங் கனெக்ஷன் வந்து இந்த இதுவிலே கொடுத்துருவாங்க, உங்களுக்கு டயக்ராம்லேயே இருக்கும் எப்படின்றது. ஸோ அதை பார்த்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி டவுட் அப்படின்ற மாதிரி எதனா இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஆனால் ஃப்ரீ டைமில் தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். எல்லா டைமில் என்னால் பண்ண முடியாது. ஈவினிங் 6:30 மேலே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, இந்த கண்ட்ரோலர் எதனா டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.